கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே இந்த 1வது வசனத்தில் கடைசி பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் என்று அன்னாள் சொல்கிறார். அன்னாளுடைய வாழ்க்கையில் ஆண்டவராய தேவன் அற்புதங்களை செய்த பிறகு அவள் அந்த 2ஆம் வசனத்திலே அவள் பாட்டு பாடுகிற ஒரு காரியம். அது என்ன பாடுற அப்படின்னா, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். அதாவது அந்த ரட்சிப்பு, அந்த இடத்துல ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது விடுதலை நிந்தையில் இருந்து, அவமானத்தில் இருந்து, இன்னும் பலவிதமான பிரச்சனையில் இருந்து, பொதுவாக நிந்தையில் இருந்து, அவமானத்திலிருந்து அன்னால் நிந்திக்கப்பட்டா, அவமானப்பட்டா. ஆகவே ஆண்டவராய் தேவன் அந்த நிந்தையில் இருந்து, அந்த அவமானத்தில் இருந்து ஆண்டவராய் தேவன் அவளை விடுவித்தார். ஆகவே நீர் என்னை விடுவித்ததுனால, அவமானத்தில் இருந்து, எனக்கு ஏற்பட்டதான நிந்தையில் இருந்து நீர் என்னை விடுவித்ததுனால நான் சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு அன்னால் பாடினா. அப்போ தேவன் அந்த நாட்களில் நிந்தையில் இருந்து, அவமானத்தில் இருந்து, நம்ம எந்த காரியத்திலே நாம் நிந்திக்கப்படுகிறோமோ, எந்த காரியத்து நிமித்தமாய் நாம் அவமானப்படுத்தப்படுகிறோமோ, வேதனைப்படுத்தப்படுகிறோமோ, அற்பமாய் எண்ணப்படுகிறோமோ, அதில் இருந்து ஆண்டவராய் தேவன் உங்களை விடுவிப்பார். நீங்கள் சந்தோஷப்படத்தக்கதாக, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து அவர் உங்களை விடுதலையாக்கி அவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். அன்னாளுடைய நிந்தையும், அந்த அன்னாளுடைய அவமானத்தையும், அற்பமாக எண்ணப்பட்ட காரியத்தையும் தேவன் மாற்றினார். அவருடைய இருதயத்தை தேவன் கலிகூற பண்ணினார். அவருடைய கொம்பை ஆண்டவர் உயர்த்தினார். இந்த நாட்களிலே ஆண்டவராகிய தேவன் உங்களை கலிகூற பண்ணுவார். அவர் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களை சந்தோஷப்பட செய்வார். உங்களுக்கு ஏற்பட்ட நிந்தைகளையும், அவமானங்களையும், அற்பமாக எண்ணப்பட்ட காரியத்தையும் தேவன் மாற்றி உங்கள் கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். உங்கள் இருதயத்தை தேவன் கலிகூற பண்ணுவார். அவர் கொடுத்த விடுதலையினால ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.